உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் வாங்க ஆசைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். டாப் 5 பெஸ்ட் ட்ரோன்ஸ் பத்தி பார்க்க போறோம். பொதுவாகவே ட்ரோன்ஸ் அப்படின்னா செம்ம சூப்பரா இருக்கும். நார்மலா இருக்கக்கூடிய கீழே போற காருக்கே நம்ம ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறோம். அதுவே மேலே பறக்கக்கூடிய ஒரு ட்ரோன், அதுவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ட்ரோன், நம்ம பைலட்டுக்கு படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ட்ரோனை ஆப்ரேட் பண்ண மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த மாதிரியான ஒரு ட்ரோனை எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரோன் நீங்க சூஸ் பண்ண போறீங்க, ஆசைப்பட்டு வாங்குவீங்க. போர்ட்டபிள் அண்ட் காம்பாக்டா இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அண்ட் ஒரு ட்ரோன் வாங்குறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. நார்மலா ட்ரோன் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதோட வெயிட் வந்து 250 கிராம்ஸ்க்குள்ள தான் இருக்கணும். அதுக்கு மேல போக கூடாது. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா நீங்க வந்து லைசென்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். லைசென்ஸ்னா சும்மா எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு சில கிளாसेस அட்டெண்ட் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு சில கோச்சிங் சென்டர் இருக்கு. சோ அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாஸ் பண்ணி தான் இந்த லைசென்ஸ் வந்து வாங்க முடியும். சோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ட்ரோன் 50,000 கொடுத்து வாங்குறீங்கன்னா அப்படின்னா 25,000 கொடுத்து நீங்க அந்த லைசென்ஸையும் வந்து படிச்சு முடிச்சு அதை வாங்குற மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து டிஜே மேவிக் மினி இந்த மாதிரியான ட்ரோன்ஸ்லாம் 250 கிராம்ஸ் கீழே வந்து டிசைன் பண்றாங்க. சோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்டை சூஸ் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரோன் பர்ச்சேசிங் பையிங்கா இருக்கும். இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த வெயிட் சொன்னீங்களே, இதுல ப்ரொப்பல்லர்ஸ் எக்ஸ்ட்ராவா தராங்க, பேட்டரிஸ் எக்ஸ்ட்ராவா தராங்க, அப்புறம் மைக்ரோ எஸ்டி கார்டு இதெல்லாம் தராங்களே, இதெல்லாம் சேர்த்து 250 கிராம்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்றீங்களா, இல்ல இது தனியா அது தனியா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே சேர்த்து 250 கிராம்ஸ் இருந்தா தான் இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கணும். அப்படி மீறி வாங்கி இதை யூஸ் பண்ணீங்க, வெயிட் அதிகமா இருந்தா கண்டிப்பா நீங்க கேஸ்ல மாட்டுவீங்க. சோ அத மறக்காம மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ட்ரோனை நான் வாங்கிட்டேன்பா. சோ இத வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சஸ் பண்ணவே தெரியல. இதுக்கு ஏதாவது டுட்டோரியல் நான் பார்க்கணுமா, இல்ல இதுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷனை டெடிகேட்டடா இதுக்காக உருவாக்குறாங்க. சோ அது அந்த பிளே ஸ்டோர்ல அவைல் பண்றாங்க. அந்த ஒரு பர்టిక్యులர் அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணி இத வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டுட்டோரியல்ஸ் அண்ட் கைடிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு இந்த மாதிரி இது இப்படி ஆக்சஸ் பண்ணனும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 2-3 வாட்டி ட்ரையல் வரும், 2-3 வாட்டி ஃபெயிலியர் வரும். இதை தாண்டி அதுக்கப்புறம் நீங்க சூப்பரா இந்த ட்ரோனை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். சோ இந்த ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ் பர்பஸ்க்கும் கன்வெர்ட் பண்ணலாம். அட் தி சேம் டைம் இதை உங்களுடைய பர்சனல் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் vlog எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பா அது ட்ரோன் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து எப்பவுமே கிடையவே கிடையாது. அண்ட் இந்த ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. உங்களுக்கு ட்ரோன் ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னா ஒன்னு மரத்துல முட்டிடுவீங்க, இல்லைன்னா போய் மாட்டிக்கும், இல்ல கீழே விழுந்து உடைஞ்சிரும், இல்ல ப்ரொப்பல்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓடாம போய்டும். சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேண்டாமான்ற முடிவுக்கு வாங்க. யூசேஜை பொறுத்து இந்த ப்ராடக்ட்டை வாங்குறது என்னோட ரெக்கமெண்டேஷன் உங்களுக்காக. பொதுவாக ட்ரோன் அப்படின்னா நம்ம எதுக்காக வாங்குறோம்? அதுல இருக்கக்கூடிய கேமராக்கும் அதுல இருக்கக்கூடிய வீடியோ ஃபீச்சர்ஸ்க்காக தான் வாங்குறோம். நம்ம கீழே நிக்கிறோம், மேல இருந்து ஒரு ஷாட் எடுத்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும். சோ அதுக்காக தான் ட்ரோனை வந்து யூஸ் பண்றோம். அதுவும் இல்லாம மலை மாதிரியான இடங்கள் ட்ரெக்கிங்லாம் போறீங்க அப்படின்னா மலையில என்ன இருக்கு அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியாது. பட் ஆனா அங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத இந்த ட்ரோன் மூலமா நம்மளால பார்க்க முடியும். சோ அந்த அளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ட்ரோன். அப்போ அதுல இருக்கக்கூடிய கேமரா குவாலிட்டி என்ன, அதுல இருக்கக்கூடிய வீடியோ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். பொதுவாகவே ஒரு ட்ரோன் அப்படி நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா 10 மெகா பிக்சலுக்கு மேல, அதாவது டிஜே மேவிக் மினிலாம் பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சலுக்கு மேல கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்டை சூஸ் பண்றது மூலமா நல்ல ஒரு பிக் வந்து உங்களால எடுக்க முடியும். அண்ட் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் 2.7 Quad HD வீடியோஸ் வந்து உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும். அதை தாண்டியும் வந்து 4K ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வருது. சோ அது டிஜே மேவிக் 2 அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வரக்கூடிய மேவிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மத்த கம்பெனிஸும் வந்து ட்ரோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. 15,000 ரூபாயில இருந்து 50,000, 60,000, 1 லட்சம், 2 லட்சம் வரைக்கும் வந்து ட்ரோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விற்கப்படுது மார்க்கெட்ல. சோ உங்களுக்கு எது தேவை, சோ உங்களுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ட்ரோன் வந்து சூஸ் பண்றது நல்ல பையிங்கா இருக்கும். ட்ரோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்பில்டா ஸ்டெபிலைசேஷன், அதே மாதிரி 3 ஆக்சிஸ் கிம்பிள்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இது மூலமா ஸ்டடியா வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட் நம்ம கிட்ட குத்துனா கடகடன்னு ஆடிட்டே இருக்கும். அப்போ ஒரு ட்ரோன் வந்து பறந்துகிட்டே இருக்கு. சோ ஷேக்ஸ் வந்து இருக்கதான் செய்யும் காத்துல. சோ அந்த டைம்ல நம்ம எடுக்கக்கூடிய அந்த வீடியோ ஷார்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஆக்சஸ்ல இல்ல அப்படின்னா நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷேக்கியா தான் கிடைக்கும் வீடியோஸ் அண்ட் மத்த ஷார்ட்ஸ் எல்லாம். சோ அதனால ஆக்சஸ் என்னென்ன மாதிரியான கொடுத்திருக்காங்க, 5 ஆக்சஸ் கொடுத்திருக்காங்களா, 3 ஆக்சஸ் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்குறது இன்னுமே நல்ல ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ரெண்டு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் பார்க்கறாங்க. கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு சீக்கிரத்துல இது டேக் ஆஃப் ஆகுது மேல அப்படிங்கறத பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் ஹை லெவல் எவ்வளவு தூரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இத நம்மளால ரன் பண்ண வைக்க முடியும், எவ்வளவு தூரம் பறக்கும், என்ன மாதிரியான ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஃபைனலா வாரண்டி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1 இயருக்கு மேல வாரண்டி தராங்க எலக்ட்ரானிக் டிவைசஸா வரதுனால. சோ இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா நீங்க பாத்துக்கோங்க. இதுல நான் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்தந்த ப்ராடக்ட் என்னென்ன அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் டு பெஸ்ட் யூடியூப் சேனல். என்னுடைய பெயர் விஜய். நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே ரெட் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான், நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ணும்போது உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் சேனலுக்கு நான் ஆஃபிஷியல் இன்ஸ்டா
பேஜ் இருக்கு. சோ அதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கட்சிரோம் செக் பண்ணிக்கோங்க and ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்துகிட்டே இருக்கும். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 6th பிளேஸ்ல Pluto X drone பத்தி பார்க்க போறோம். நானோ drone with camera 70 grams வருது. HD videos and photos எடுக்க முடியும். Designed in IIT மும்பைல பண்ணிருக்காங்க. 2 lithium polymer batteries inbuilt பண்ணிருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 12,899 rupeesக்கு செல் பண்றாங்க. 6.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 8 verified reviews இருக்கு. 5th பிளேஸ்ல Ambisha drone பத்தி பார்க்க போறோம். ரிமோட் கண்ட்ரோல் 480p foldable camera ஆப்ஷனோட வருது. Wi-Fi Quadcopter அப்படினும் சொல்றாங்க. மல்டி கலர்ல கிடைக்குது. flying time பொறுத்த வரைக்கும் 10 to 12 மினிட் இருக்கும். 3.7 volt 500 mAh பேட்டரி இன்பில்ட் பண்ணிருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 5,499 rupeesக்கு செல் பண்றாங்க. 6.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 167 verified reviews இருக்கு. 4th பிளேஸ்ல Jack Royal drone பத்தி பார்க்க போறோம். ஆப் கண்ட்ரோல் விஷன் drone மாடலா வருது. flying height 50 meters தராங்க. Wi-Fi camera and 360 degree rolling ஆக்ஷனோட வருது. 1 key to return function ஆப்ஷனோட தந்திருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 8,161 rupeesக்கு செல் பண்றாங்க. ஸ்கோர் ரேட்டிங்ஸ் and verified reviews கிடையாது. புது ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால. 3rd பிளேஸ்ல Magic Wand drone பத்தி பார்க்க போறோம். 6 axis Quadcopter drone 2 megapixel HD கேமராவோட வருது. flying time 8 to 10 minutes இருக்கும். flying height 20 meters and weight பாத்தீங்கன்னா 0.3 kilograms வரும். Wi-Fi FPV RC 2.4 GHz மாடலா வருது. 9,999 rupeesக்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 1 verified reviews இருக்கு. 2nd பிளேஸ்ல DJ Tello drone பத்தி பார்க்க போறோம். நானோ drone 5 megapixel கேமரா மாடலோட வருது. up to 13 minutes of flight time 720p recording Intel processor inbuilt பண்ணப்பட்ட ப்ராடக்ட் இது. ஸ்மூத் அண்ட் ஸ்டேபிள் ஏரியல் ஃபுட்டேஜ் இதெல்லாம் எடுக்க முடியும். Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 13,490 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 3 verified reviews இருக்கு. First பிளேஸ்ல DJ Mavic Mini drone பத்தி பார்க்க போறோம். 2.7K கேமரா 3 axis gimbal மாடலா வருது. drone FlyCam Quadcopter அப்படினும் சொல்லலாம். GPS inbuilt பண்ணிருக்காங்க. 30 minute flight time. DJ Mavic Mini Fly full combo ஆப்ஷனோட வருது இந்த ப்ராடக்ட். அதனால தான் full range price வச்சிருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 99,000 rupeesக்கு செல் பண்றாங்க. 9.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 5,826 verified reviews இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த drone மாடல் எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணணும் இல்ல இத வாங்கணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா Flipkart and Amazon ரெண்டுத்தோட லிங்க்ஸும் கீழ டிஸ்கிரிப்ஷன் and first கமெண்ட்ல பின் பண்றேன் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா Amazonல இருக்க சேம் பிராண்ட் Flipkartல இல்ல, சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்கான லிங்க் கொடுத்திருக்கேன். வேணும் அப்படினா செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். until signing off, Vijay Baba, see you, have a nice day.